ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஃப்ரைடே மகாராஷ்டிரா அம்பர்நாத்தில் மாரியம்மன் கோயிலில் திருவிழா இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்லேயும் வந்து கூழ் ஊற்றியாச்சு. அன்றைக்கே ராகி கூழ் தான். அதில் வந்து பொடியாக மாங்காய் வெங்காயம்லாம் வந்து சாப் பண்ணி போட்டாச்சு. பார்க்கும்போதே குடிக்கணும் போல் இருக்குல்ல இந்த வயலுக்கு. வேப்பையில் மாலையும் கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் துள்ளு மாவும் ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு என்னெல்லாம் வைப்போன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை பொரியல் அது வந்து மெயினாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சாதத்தில் வந்து நம்ம நார்மலாக வடிக்கிற ரைஸும் கூடவே வெண்பொங்கலும் கொஞ்சமாக செஞ்சு அதுவும் வந்து வைப்போம் சைடில். அப்புறம் மாங்காய் கத்திரிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் இந்த பிடி கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. இந்த விளக்கு பார்த்திங்கன்னா, இந்த நம்ம கோயில்கிட்ட செய்கிறோம் இல்லையா, அந்த மாவுலேயே வந்து செய்யணும். நடு இலையில் 3 திரி இருக்கிற மாதிரி, மீதி பக்கத்தில் இருக்கிற 2 இலையிலையும் ஒரு திரி இருக்கிற மாதிரி. இது என்னென்னா, நம்ம படைக்கும்போது அது மாதிரி ஏற்றி வச்சுட்டு அது எரிஞ்சிட்டு இருக்கிற போது எடுத்து நம்ம அரிசி டீனில் வச்சுட்டோன்னா வீட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடியே வந்து நானும் வந்து ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே எரியும் போது எடுத்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளவும் வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து திருவிழாவுக்கும் வந்து போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து சாமி ஊர்வலம் வரும். நெக்ஸ்ட் டே வந்து இந்த பறக்கங்காவடி, அதுக்கப்புறம் வேல் குத்துறது, அலகு குத்துறது எல்லாமே வந்து இங்கே நடக்கும். 65 இயர்ஸாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து நான் டீட்டெயிலாக ஆக்சுவலி எடுக்கணும்னு இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் நாங்கள் போயிருந்தோம். மறுநாள் ஒரு பர்சனல் ரீசனாக போக முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து இந்த ரைட்ஸ்லாம் இந்த வாட்டி ரொம்பவே புதுசாக வச்சுருந்தாங்க. நம்ம விளையாடும் போதெலாம் இதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேபி இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக, அங்கே நம்ம ஊரில் வந்து முன்னாடி வந்து கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதுதான் அந்த திருவிழா நடக்கிற இடம். இதுதான் நம்மளோட மாரியம்மன் கோவில். உள்ளே வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இன்னொரு நாள் திருவிழா இல்லாத டைமில் வேணால் எடுக்கலாம். அப்போ நான் எடுத்து போடுறேன் ஒரு நாள். ஸோ வந்து நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் மனம் வந்து இப்போது அவன் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ரைட்ஸில் உட்கார மாட்டான். பெரியவங்க உட்கார ரைட்ஸில் தான் நானும் உட்காருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி, அப்புறம் அவங்க அப்பா கூட போயிருந்தாங்க. 3 பேரும் வந்து ஒரே சீட்டில் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி உட்காந்துட்டாங்க. இதுதான் இந்த ரைடு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. கீழேருந்து அந்த மஷினும் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அதுவும் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். பாருங்கள், ஏதோ ஒரு மெக்கானிசம் அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுவும் எடுத்துட்டேன். மனம் வந்து நான் ஈஸியாக உட்காந்துட்டு வருவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னான். பட் வெளியே வரும்போது வாமிட்டிங் வர மாதிரியே வருதுன்னு சொல்லியிருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு அது மாதிரி ஆச்சு, ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஏடா கூடமாக சுற்றுச்சு இந்த ரைடு. அதுக்கப்புறம் வந்து எனக்கும் வந்து அதுக்கு முன்னே ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ என்னன்னு தெரியல, அது பார்த்தாலே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு ரைடு ஒன்று புதுசாக வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு, வாஷிங் மிஷின் ட்ரையர் ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு வந்திருக்கு. அது வந்து நாங்கள் இப்போ தான் கேள்வியே பட்டோம். அது வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவன் அதில் உடனே உட்காரணுன்னு சொன்னால், மனோமை நான் அவங்க அப்பாவை கூட போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணேன். பட் இல்லை, நான் ஒண்டியே தான் போவேன்னு சொல்லிட்டு போனான். அதுக்கேற்ற மாதிரி அவன் பக்கத்தில் ஒரு ஆண்டி இருந்தாங்களாம். அங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கலாம். அவன் தான் பக்கத்தில் ஒரு புர்கா போட்டிருக்காங்களா, அவங்க வந்து என் கை டைட்டாக பிடிச்சிக்கோ, எனக்கு பயமாகுதுன்னு சொன்னாங்களாம். வெளியே வந்துட்டு சொல்கிறேன், அம்மா 3rd படிக்கிறேன் நான், என்கிட்ட அந்த ஆண்டி வந்து என் கை பிடிச்சிக்கோ டைட்டாக, எனக்கு பயமாகுதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பயப்படாதீங்க, என் கை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஹைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பையன் நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆனால் ரொம்ப பார்க்கறதுக்கு ஜஸ்ட்டு சுற்றுற மாதிரி தான் இருக்குது. வெளியே வரும்போது எல்லாம் அந்த மஷினில் ட்ரையரில் புழிஞ்சதுக்கப்புறம் துணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து வெளியே வந்தாங்க. ஒரு ஃபேஸும் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. துணி வந்து உள்ளே நல்லா துவைச்சி எடுத்துட்டு வெளியே போட்ட மாதிரி. நம்ம வந்துட்டான். இதை ஸ்பைடர்மேன் டிஷர்ட் போட்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுமே ஆகாத மாதிரி தான் பண்ணான். அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான், இல்லைம்மா என் ஸ்கின்னெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது அவனோட ஃபேவரெட். எத்தனை குண்டு கொடுத்தாலும் அது கரெக்டாக அத்தனை குண்டும் அடிச்சிடுவான் அவன். நல்லா எய்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு.
ஸோ வந்து எங்கே போனாலும் ஸ்கூலாண்ட சின்ன ஃபேர் இருந்தாலும் அங்கே ஃபஸ்ட்டு தேடி போய் இது தான் விளையாடுவோம். அதுக்கப்புறம் இங்கே நம்மளோட ஃபேவரெட் ஐஸ்கிரீம் பார்லர். இது வந்து திருவிழாக்காக இல்லை, எந்த நேரமும் இங்கே தான் இருக்கும். ராத்திரி 12 மணி வரைக்கும் வந்து எல்லாருமே ஈவன் மேரேஜ் ஆர்டர்ஸு எல்லாத்துக்குமே இங்கே வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அம்பர்நாத்தில் இருக்கிறீங்கன்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் அண்ட் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் திருவிழாவில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு பார்த்தோம். மனோக்கு இப்போலாம் வந்து எந்த ஒரு டாயுமே பிடிக்கல. ஜஸ்ட் இந்த கீ செயின், அதுலேயும் அந்த கத்தி இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய தல்வார் மாதிரி சோடு மாதிரி கத்தி, அதுதான் அப்படியே அப்சஷனாக இருக்குது. எங்கே போனாலும் அது வந்து தேடி கண்டுபிடிச்சி அது வாங்கிடுறான். ஆனால் பயமாக இருக்குது, வீட்டில் வந்தால் நல்லா ஷார்ப்பாக இருக்குது ரியல் கத்தி மாதிரியே. ஸோ அது வேறு பயமாக இருக்குது. வீட்டில் வந்து என்ன பண்ணணும்னு பாருங்கள், எங்கே கீ செயின் இருக்கோ அங்கே தேடி தேடி போய் அது மட்டுமே வாங்குகிறான். அவன் ஏஜ் பசங்கள்லாம் டாய்ஸ் தான் வாங்குறாங்க, பட் அவன் இந்த கீ செயினில் அந்த கத்தி தேடிட்டே இருக்கான். அது அவன் பார்க்குற கார்ட்டூன் நெட்வொர்க்ஸில் இந்த இதுவில் யூடியூப்பில் அது மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த அனிமே கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அப்புறம் நம்ம செக்ஷனுக்கு வந்தாச்சு. பட் ஆல்ரெடி வீட்டில் நிறைய வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அது வாங்கி இப்போ என்னத்துக்கு வேஸ்ட்டாக உள்ளே தான் வைக்கிறோம், நம்ம எடுத்து ஒஞ்சிடும்னு சொல்லிட்டு. ஸோ நான் எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸும் வேணான்றான். நானே கேட்டு மனோ ஏதாவது ஒன்றாவது வாங்கிக்குமான்னு கெஞ்சுறேன். வேணாம், எனக்கு எதுவும் டாய்ஸே வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே சாமியும் ஊர்வலம் வந்துடுச்சு. இந்த வாட்டி பசங்க கொஞ்சம் அட்ராக்ட் ஆகிற மாதிரி பாருங்கள். இந்த மோட்டு பத்லு, அதுக்கப்புறம் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பசங்களாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்து இந்த சிவன் பார்வதி வந்து அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சின்ன பசங்க தான், அவங்க வந்து அது மாதிரி வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் சாமிலாம் வந்து கிட்டேருந்து பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப ரஷ்ஷு. அப்புறம் பசங்களுக்கும் ரொம்ப வந்து வெக்கையாக இருந்துச்சு. சரிவா போகலான்னு சொல்லிட்டு ஜூஸு தான் அங்கே போனதுலேருந்து ஐஸ்கிரீம் ஜூஸ் இதுவே தான். ஏன்னா அப்படி ஒரு டெம்பரேச்சரு. சரின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூபெர்ரி மொய்த்தோ வாங்கினாமனோ, அது வந்து நான் குடிச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன். மருந்து மாதிரியே இருந்துச்சு. பட் அவன் சஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டான்ல, அதனால் மீசையில் மண் ஒட்டக்கூடாது, கீழே வீழ்ந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தான். இதே நான் வாங்கி கொடுத்துருந்தா மருந்து மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே ஊற்றிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சரி, இந்த பீட்சா வந்து கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இந்த மண் கிளாஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இது பேர் குல்லடுன்னு சொல்லுவாங்க. குல்லட் பீட்சா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ரொம்ப நாளாக கேள்விப்படுறோமே என்னென்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அது ஒன்று ஆர்டர் பண்ணோம். அது நடுவில் வந்து இந்த ஸ்கை ஷோலாம் போயிட்டு இருந்துச்சு. சரி, அது பார்த்துட்டே இருந்தோம். உடனே பார்த்திங்கன்னா பீட்சாவும் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பீட்சா வந்து அந்த நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் வரல. ஆனாலும் வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த vlog இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.